விழுப்புரம் மாவட்டத்தில் அறநிலையத்துறை என்று ஒன்று உள்ளது. இதில் நான் ஆய்வு செய்த போது சித்தேரிப்பட்டு என்ற கிராமத்தில் திருக்கோயில் சரகம், விநாயகர் கோயில் அங்கக்கவசம் 12 கிலோ வெள்ளி, 12 கிலோ தங்கம் கன்னியாரமேஷ் நகைக்கடையில் ஏலம் விற்பதற்கு எடுத்து சென்ற போது செயலாளர் தாளாளர் மீது புகார் தந்து அடிதடில் தகராறாகி பேப்பர் வந்துள்ளது. இதன் மீது விசாரணை செய்த அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் தண்டு தவறு செய்தும் தூக்கு போட்டும் மருந்து கொடுத்து என்ற காரணத்தால் வழக்கை கைவிட்டு விட்டார்களாம். ஆனால் தங்கத்தை கைப்பற்றவில்லை. ஆனால் கைப்பற்றி அதிகாரிகளை பங்கிட்டு கொண்டார்கள். இன்றைய வரை சரியான கோப்புகள் பராமரிக்கப்பட்டது. அந்த கோப்பு உள்ளது. எஃப்ஐஆர் இல்லை, சிஎஸ்ஆர் இல்லை, நகையை கைப்பற்றுவதற்கு எந்த முயற்சியும் இல்லை. அவர்கள் ப்ரமோஷனில் சென்று இன்று ஒரு ரிட்டையர்ட் ஆகிவிட்டார், இன்னும் பணி செய்கிறார். இந்த தங்கம் நகையும் அவர்களிடம் சென்றுள்ளது. அதிகாரிகளும் கூட்டு உணர்ந்ததை. இதே போல் இருந்தால் எங்கிருந்து அறநிலையத்துறை செயல்படும்? அறநிலையத்துறையில் கணக்கு வழக்கு எந்த ஊரிலும் சரியாக செயல்படுத்தவில்லை. இவர்கள் செயல்படவும் இல்லை. ஃபோன் செய்தால் இணை ஆணையருக்கு அரசாங்கத்தில் செலுத்தரப்பட்டுள்ளது. அவன் எடுப்பதே இல்லை. துணை ஆணையரும் எடுப்பதில்லை. குற்றத்தை யாரு தான் சொல்வது? இதுக்கு ஒரு துறை அமைச்சர் வேறு. இது இதெல்லாம் கூட்டுக்கலவையில் கொண்டு வந்து இந்த 20 வருட காலங்களில் ஆட்டை போடப்பட்டு கோயில் நிலங்கள் சூறையாடப்பட்டுள்ளது. கோயில் நிலங்கள் பட்டா மாற்றப்பட்டுள்ளது. கோயில் நிலங்கள் இவர்களிடம் இல்லை. அதே கோயில் நிலத்தை சரியாக கணக்கு வழக்க பார்க்காமல் பட்டா போட்டு தந்தவர்கள் யார்? டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். இவன் வருடம் ஆய்வு செய்தான். இந்த ஆய்வில் பஞ்சமி நிலம் எவ்வளோ இருந்தது, கோயில் நிலம் எவ்வளோ இருந்தது, புறம்போக்கு எவ்வளோ இருந்தது, தஸ்தி எவ்வளோ இருந்தது, மேய்ச்சல் புறம்போக்கு எவ்வளோ இருந்தது, நிழல் ஓடை எவ்வளோ இருந்தது பார்க்கவில்லை. காரணம் இவனெல்லாம் சம்பாதித்த வரைக்கும் லாபம் என்று சென்று விட்டு நான் அந்த பதவியை பார்த்தேன் அப்படி அலங்காரத்துக்கு சொல்லி மக்களை கூத்தாடுவது போல் கூத்தாடி மாதம் மும்மாறி பெய்தா என்று கூத்தாடி கேட்கும்போது அதெல்லாம் பேய்ந்தது ராஜா அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி தான் தொண்டர்களை கூத்தை கண்டு இந்த கூத்தாடிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தவறுகள் செய்தது இந்த ஜாகவதி கணக்கை சரியாக பார்க்காத அதிகாரிகள் மீது எந்த ஊரிலும் கணக்குகள் ஜாகவதி கணக்கை சரியாக பார்க்கவில்லை. இது எல்லா ஊருக்கும் தெரியும், எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். பொதுமக்களால் பாவம் போராட்டம் செய்து பார்க்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் என்றும் விவசாயிகள் என்றும் ஏழைகள் என்றும். ஆனால் அவர்களிடம் பொருளாதாரம் இல்லை. கொள்ளைக்காரர்கள் இவர்களிடம் உள்ளது பணம். அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் இவர்கள் அடக்கிவிட பொய் வழக்கு போடுவது காவல்துறை. பொய் நீதிமன்றம் சென்று அவன் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். கொள்ளையடித்தவன் சுகமாக ஏசி ரூமில் வாழ்ந்து கொண்டு கார் சம்பளத்துடன் பெற்றுக்கொண்டு வாழ்கிறான். இதுக்கு முடிவு வர வேண்டும்.